பார்கவி இப்பதான் உண்மையிலேயே சரியான முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பார்கவி எடுத்த இந்த முடிவு ரொம்பவே சரியான முடிவா அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு வழியா இங்கே தர்ஷன் பார்கவி கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெருங்கின சொந்தக்காரங்களை மட்டும் கூப்பிடுறாங்க. வீட்லயே வச்சு சிம்பிளா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஈஸ்வரி முடிவெடுத்ததுனால சக்திக்கு மட்டும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆனா சக்தி பாத்தீங்கன்னா ஜனனி வந்தா மட்டும்தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே கிளம்பி அங்க போயிடுறாங்க. அங்க வீட்டு வாசல்ல வச்சே கதிர் ரொம்ப ஓவரா கத்திக்கிட்டு இருக்கா. கொஞ்சமாவது மான ரோசம் இருக்கிறவங்க இந்த வீட்டு வாசப்படியும் மிதிக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆதி குணசேகரன் ரொம்பவே நல்லவ மாதிரி டே எதுக்குடா இப்போ தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க, நம்ம பிள்ளைங்க கல்யாணம் முக்கியம், எதை பத்தியும் நீ இப்போதைக்கு பேசாத, அவங்க வாழ்த்து தானே வந்திருப்பாங்க, வாழ்த்திட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால ரெண்டு பேருமே கிளம்பி உள்ள போயிடுறாங்க. ஆனா ஈஸ்வரி ஒரு வார்த்தை கூட ஜனனியா வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா பார்கவியையும் கூட்டிகிட்டு உட்கார வச்சிடறாங்க. ரெண்டு பேருமே உட்காந்துக்கிட்டு கடைசி நேரத்தில் தாலி கட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா பார்கவி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறாங்க. இதனால ஆதி குணசேகரன் ரொம்பவே கோவப்பட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ என்ன பைத்தியக்காரத்தனமா என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே உன்கிட்ட கேட்டுதானே முடிவு பண்ணோம், இப்போ இப்படி சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஆதி குணசேகரன் வெளியில நின்று கத்திக்கிட்டு இருக்க. இதை கேட்ட ஞானம் அண்ணே நீ கொஞ்சம் பொறுமையா இரு, என்ன எதுன்னு நம்ம பேசிக்கலாம், எதுக்காக இப்போ நீ இந்த மாதிரி கல்யாணம் வேண்டாம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே பார்கவி பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கும் தர்ஷனுக்கும் இந்த கல்யாணம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. நான் இது உடனே எடுத்த முடிவு கிடையாது, ரொம்பவே யோசிச்சு நிதானமாக தான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். இதை எடுக்கிறதுக்கு பலவிதமான காரணங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் பார்கவி சொல்றாங்க. என்ன காரணம் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கதிர் கேட்குறாரு. நான் அதை உங்களுக்கு ஒன்னொன்னா சொல்றேன். ஆனா இப்போ நான் இந்த விஷயத்த பேசல அப்படின்னா இதுக்கப்புறம் எப்பயுமே என்னால பேச முடியாமையே போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கதிர் கோவப்பட்டுட்டு அப்படியே வெளியிலையும் போயிட்டு ஆதி குணசேகரன் கூட நிக்கிறாங்க. என்னென்ன இவ இந்த நேரத்துல இப்படி பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்கவி பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்தே எப்படி பண்றது அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நீங்க இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல நானும் தர்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தோம். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஒரு காதலா இருந்துச்சு. அந்த காதல்ல எனக்கும் தர்ஷனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. நான் என்ன சொன்னாலும் தர்ஷன் புரிஞ்சுப்பான், அதே மாதிரி அவன் என்ன சொன்னாலும் நானும் புரிஞ்சுப்பேன். ஒரு கட்டத்துல தர்ஷன் இல்லாம நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லை, தர்ஷன் தான் இனிமே நமக்கு எல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. தர்ஷனுக்கும் எனக்கும் எந்த விதத்திலயுமே செட் ஆகவே மாட்டேங்குது. ஒரு விஷயத்த கூட தர்ஷன் என்கிட்ட வாயை திறந்து ஓப்பனா சொல்றதும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே பாத்தீங்க அப்படின்னா இங்க ஞானம் கேட்குறாரு, என்னம்மா இப்போ என்ன விஷயம் உன்கிட்ட தர்ஷன் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அப்போதான் அன்புக்கரசி கூட தர்ஷன் போன விஷயத்த பார்கவி சொல்ல வராங்க. தர்ஷன் இப்போ புதுசா ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்கானே, வேலைக்கு போய்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லும்போது ஆமா அந்த விஷயம் தான் எல்லாருக்கும் தெரியும் தானே, நாங்க தான் எத்தனையோ தடவை வேண்டான்னு சொல்லியாச்சு, ஆனாலும் அவனுக்கு விருப்பப்பட்டு அவன் போய்கிட்டு இருக்கான், அதுல என்னமோ அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது பிரச்சனை இப்போ அவர் வேலைக்கு போறது கிடையாது, அவர் என்கிட்ட உண்மையா இருக்கிறாரா அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா தர்ஷன் பொறுத்த வரைக்கும் அவர் என்கிட்ட உண்மையாவே இல்லை, அந்த விஷயம் தான் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, இதனால எங்களுக்குள்ள செட் ஆகாது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே உறுதியா தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தர்ஷனும் குழப்பத்துல முழிச்சுக்கிட்டே இருக்காரு. ஈஸ்வரி கேக்குறாங்க, என்ன பார்கவி என்ன பேசிக்கிட்டு இருக்க, வேலைக்கு போறதுனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஆமா அவர் வேலைக்கு போறது எனக்கு பிரச்சனை கிடையாது, ஏன்னா ஆரம்பத்துல நான் தான் அவரை வேலைக்கு போங்க அப்படின்னு கூட சொன்னேன். ஆனா அவர் அங்க நடக்கிற விஷயத்த என்கிட்ட மறைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லை தானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன தப்பு இவன் மறைச்சான் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லும்போது இப்போ வேலை இருக்கு மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு, அந்த கம்பெனியில் அந்த அன்புக்கரசி இருக்கா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அவ எப்படி அங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது மட்டும் கிடையாது, இப்போ முந்தா நேத்தும் திருச்சிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு, அதுவுமே அந்த அன்புக்கரசி கூட தான் அவர் போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு மறுநாள் காலையில ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சுட்டு தான் நாங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க. நானுமே சரி நான் வீட்டுல சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட சொன்னேன்லம்மா, அப்போ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரே ரூம்ல தான் தங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதை கேட்டுட்டு நானும் பாத்தீங்கன்னா தர்ஷனை அடிக்க வராரு.
என்னடா என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க நீனு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும்போது, அவரை ஒன்றும் சொல்லாதீங்க, நான் அவரை வந்து தப்புன்னு சொல்லிலாம் இங்கே வந்து சொல்ல வரல. அவங்க 2 பேருமே ஒரே ரூம்ல இருந்திருக்கலாம். ஆனா, அவங்க எந்த விதத்துல இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியம். என்ன பொறுத்தவரைக்கும் தர்ஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கடந்த காலத்துல எல்லாமே அவங்க எல்லாத்தையும் மறந்திருப்பாங்க. ஆனா, அது எனக்கு இப்போ பிரச்சனை கிடையாது. அவர் வேலைக்கு போறதும், அன்புக்கரசி வேலை பார்க்குற இடத்துல அவர் வேலை பார்க்குறதோலாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, இந்த விஷயத்த வந்து தர்ஷன் ஏன் என்கிட்ட வந்து சொல்லல? அதுதான் இப்போ வந்து இங்க பெரிய பிரச்சனை. காதலா இருக்கட்டும் அல்லது கல்யாண வாழ்க்கையா இருக்கட்டும், நமக்குள்ள வந்து நம்பிக்கை அப்படிங்கிற விஷயமும், எந்த விஷயத்தையுமே மறக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயமும் ரொம்ப முக்கியம். ஆனா தர்ஷன் இந்த விஷயத்துல நீ எனக்கு வந்து அது எதையுமே வந்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. தர்ஷன் வந்து உடனே சொல்றாரு, இல்ல பார்கவி, நான் வந்து வேணும்னே அப்படி வந்து பண்ணல. அந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இதுதான் தர்ஷன், இதுதான் நீ, உனக்கு தெரியல, நீ ஏதாவது சொன்னா நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயா ஜட்ஜ் பண்ணிக்கிற. அப்போ நீ என்ன எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுதான் நான் சொல்றேன், நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இப்போ கிடையாது. இந்த மாதிரி ஒரு லைஃப்ல நம்ம கல்யாணம் பண்ணிட்டு நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வந்து நிம்மதியா வாழவும் முடியாது. அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு நான் ரொம்பவே வந்து யோசிச்சு ஆழமா அதுக்கப்புறம் எடுத்த முடிவு தான். அவசரப்பட்டு எடுத்தது கிடையாது. அதனால எனக்கு இந்த கல்யாணமும் வேண்டாம், எனக்கு தர்ஷனும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ இதை கேட்டுட்டு ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஷாக் ஆகி வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க. வெளியில வந்து ஆதி குணசேகரன் ரொம்பவே கோவப்பட்டு கத்துறாரு. என்ன உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? உன் இஷ்டத்துக்கு நீ என்னென்ன பேசலாமோ இதெல்லாமே இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? ஆமா, அதெல்லாம் இப்போ எதுக்கு இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ பேசாம நான் வேற எப்போங்க பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. இப்போ மட்டும் நான் இந்த விஷயத்த வந்து பேசலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுல இதோ இருக்காங்களே இவங்க 3 பேரும் மாதிரியும் நானும் இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் முடங்கி கிடக்கதான் வேண்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஈஸ்வரிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் மனசுல வந்து தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா ஒரு பக்கம் ஜனனிக்கு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து பார்கவி வந்து இந்த வீட்டில் நடக்கிற விஷயங்கள்த்தையும் இந்த பொம்பளைங்க எல்லாருமே எவ்வளோ தூரம் அடிமைப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் எவ்வளோ நல்லா புரிஞ்சு வச்சிருக்காளே அப்படிங்கிற மாதிரி தான் மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிர் வந்து வெளியிலேருந்து கத்துறா, இங்கே பாரு, இதெல்லாம் நீயா பேசுற மாதிரி எனக்கு வந்து தெரியல. அங்கே வந்து நிற்கிறாளே அவ சொல்லி கொடுத்துதா இதெல்லாம் நீ வந்து பேசிக்கிட்டு இருக்கியா? அவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனாதான் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, இங்க பாருங்க, இது நானா தான் வந்து யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் யாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்களா ஏதாவது ஒன்று நினைச்சா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு தர்ஷன் கூட இருக்கிற லைஃப் வந்து செட் ஆகாது. அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் எடுத்த முடிவில் நான் ரொம்ப உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, என்னால இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து வாழ முடியாது. நான் ரொம்ப சுதந்திரமா வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி முடங்கி கிடக்கிறதுக்கு நான் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது. அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பார்கவி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்கவி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து பண்ணதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.